பெரிய சாரி கேக்குறான். எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. எதுக்காக அவகிட்ட அவங்கிட்ட மரியாதையை பேசணும்? ஏய் உனக்கு பொறுமையாவே பேச தெரியாதடி. இவாடு கத்துற பள்ளியோட வாழ்க்கைய மனசுல வச்சு பேச வேணாமா? போய் எல்லாத்தையும் வர சொல்லு. எதுக்கு எல்லாரையும் கூப்பிடுறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் கேட்காத போய் கூடு. இங்க குமரவெள்ளையார் நான்டா. நீங்க கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரணும். குமார எதுக்கு ஸ்டேஷனுக்கு வர சொல்றீங்க? இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. யாரு? என் பையன் மேல எவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தவன்? அந்த அளவுக்கு குன்னக்குடியில தைரியம் எவனுக்கு இருக்கு? இவர் ஒரு பொண்ணை கடத்தினதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. பொண்ணு என்னப்பா? கல்யாணத்துக்கு முத நாள் உங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல இருக்கிற அரசிங்கிற பொண்ணை கடத்தினதா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சார், நீங்க தப்பா புரிஞ்சுட்டு வந்துறீங்க. இங்க யாரையும் கடத்தல. அந்த பொண்ணாதான் தாலி கட்டிக்கிட்டு தானாவே தாலி கட்டிட்டு வந்து எங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமா ஏமாத்திருக்காங்க. She is a 420. சார், நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க. இப்ப உங்க பையனை அனுப்பி வைங்க. நான் ஸ்டேஷனுக்குலாம் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். ஏய், இருடா, பேசிட்டு இருக்கோம்ல. சார், நியாயமா நாங்க தான் ஏமாந்திருக்கோம். எங்களை தான் அவன் ஏமாத்திருக்கா. நாங்க தான் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கொடுங்க சார், அதையும் நாங்க விசாரிக்கிறோம். ஆனா உங்க பையனை இப்ப எங்க கூட அனுப்பி வைங்க. குமார எங்கேயும் அனுப்ப முடியாது சார். சார், பெரிய ஆளுங்க தெரிஞ்ச ஆளுங்கன்னு தான் மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன். இத பொறுமையா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். இல்லன்னா அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு இவனை அடிச்சு எடுத்துட்டு போக வேண்டியது. என்ன சார், அந்த மளிகை கடை கும்பல் கொடுத்த புகார வச்சுக்கிட்டு என் பையனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போங்க. நான் இவனை இப்ப அனுப்ப முடியாது சார். எஸ்பிட பேசுறேன், இல்ல மேல இடத்துல பேசுறேன். நீங்க கிளம்புங்க சார். சார், நீங்களா அனுப்புனா நல்லது. இல்லன்னா நாங்க எடுத்துட்டு போக வேண்டியிருக்கோம். இருங்க சார், வக்கீலுக்கு போன் பண்றேன். சார், இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டு போறோம். நீங்க வக்கீல அங்க கூட்டு வந்துருங்க. ஐயா, இவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். நாங்க அவனுக்கு புத்தி சொல்லி திருத்துறோம். நீங்க அவனை விட்டுடுங்க ஐயா. அப்படி எல்லாம் விட முடியாதுமா. பேசாம இருடான்னு சொன்னப்பெல்லாம் கேட்டியா நீ? ஐயோ, தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு சார், இவன் இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான். இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க. இனி இந்த மாதிரி பண்ணானா நானே ஸ்டேஷன்ல கொண்டு வந்து விட்டுடுறேன். ப்ளீஸ். அதெல்லாம் முடியாதுமா. கான்ஸ்டபிள் சார், போங்க. நான் எஸ்பி கிட்ட பேசுறேன், கொஞ்சம்